மணி இருக்கும். காணிப்பட எடுத்தாங்க அவங்க. அதெல்லாம் நான் சொன்னால் அதையெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோக்கும் ஒரு மாதிரி போனேன். அவங்களே எதுவும் தேவை தெரியல. அந்த நிலையில் நான் அந்த அவங்க பார்த்தாங்க என்ன இருக்கிறேன் சொல்லி என்ன சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பாடு போட்டு நீங்கள் லட்சம் போட்டு நிற்கிறது ஆண்டது. ஐயோ ஆண்டவே என் பேர் எடுத்துடன் தான் சொல்லினாங்களே. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. 2 நிமிஷம் இருந்து நடக்க முடியாது, நிற்கவே முடியாது. அழுகுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு போனால் கால் வர ஊறி நிற்க வேண்டியதாக இருக்குது. கை கட்டு கால் கட்டு சனிக்குமே கட்டப்பட்ட வேலையில இருந்தேன். அவங்க வந்து எனக்கு சரி நான் எத்தனை நாள் இருந்தாலும் நன்றி சொல்ல முடியாது. இந்த வேலை வந்து எனக்கு சரி வந்த உடனே நான் பார்த்துட்டு எனக்கு செவிச்சாங்க. செவிச்சோடனே நான் எழுதி நின்றேன். அவ்வளோ கஷ்டம் இல்லை எனக்கு. நான் போகணும்னு நினச்சிருக்கேன். அடுத்துதான் இருக்க வேண்டியதில்லை. உயரமா இருந்த எனக்கு உதவி செய்யப்பட்ட அம்மா கால் காலையிலே இருக்கிறேன். அப்போ வந்து ஜெயிச்சு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ சொன்னாங்க அபியானவர்கள் வர சொல்லி சொன்னார். நான் வந்தேன். அப்படி நம்ம எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கொள்ளப்பட்டு தேவைதாம்மா. இன்னைக்கு நம்ம அழுவையும் கண்ணீரின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யாரை கொண்டு விடுதலை ஆக்கலாம் என்று சொல்லி தேவன் அவரோடு பேசி அதில் அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ அப்படிதான் சொல்ல முடியும். அவ்வளோ கஷ்ட நிலைமையில அதில் இருந்து நான் காலையில் படுக்கையிலேருந்து கட்டோட்டி இருந்தாலே இந்த முட்டு 2 கயிறு வச்சு கட்டி வச்ச மாட்டார். நுகர முடியாது. இயேசுவே இயேசுவே என்று சொல்லி சத்தம் போட்டுக்கலாம் கீழே இறங்குவேன். அப்படின்னா கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அந்த கஷ்ட நிலைமை இல்லை எனக்கு. வீட்டுக்குள்ள இது வந்து நடந்து தெரியும். வெளியிலாம் எனக்கு ஒரு கால் ஒரு பிழை இல்லாத கால் போல இந்த நாட்களில் இருந்தது. அதனால தான் நம்ம எங்கேயும் விழுந்துட மாட்டேன். பிள்ளைகளும் அம்மா எங்கேயும் விழுக்கிறாருந்தே என்ன ஒரு கால் முறிஞ்சு கை முறிஞ்சு என்னன்னு கஷ்டப்பட்டு எங்கேயாவது நீங்கள் அங்கே விழுந்துடக்கூடாது அம்மா அப்படின்னு. அதனால தான் நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆட்டோதான் பார்த்தா வர முடியும் என்று சொல்லி அவங்க ஆட்டோன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. என் மகன் வந்து கூட்டி சொன்னார். ஆனால் அவர்களை அக்கினியாக என்ன போல மரண தருவாயிலே எப்போ என்சிஓ போகாதா என்று காத்துட்டு எத்தனையோ சரி சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க உலகத்தில். அவர்களையும் ஒரு ஜெமிச்சு ஒரு ஆண்டவர்களாக நடத்தப்பட்ட ஒரு மகளாக இருந்ததுனால நான் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஜெபந்தான் எனக்கு. அக்கினி அபிஷேகத்தினால் இருந்தால் தான் அவங்க எல்லாரும் எந்த கட்டுகள் இருந்தோ பாடுகள் இருந்தோ விருந்தையில் இருந்தோ அவைகளை கட்டாக விடுவிக்க முடியும். அதனால் இந்த நாளில் நான் அப்படிதான் அவர்களுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் அவர்கள் ஜெபம் என்னை தாங்கி இந்த நாட்களில் இந்த இடத்துல நிறுத்தினதே அவங்க ஜெபம் தான். ஆனால் இப்போ அக்கினி அபிஷேகத்தின் வல்லமே இந்த இடத்துல ஊற்றப்படணும். அதிலிருக்க மக்களும் இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அக்கினி அபிஷேகம் தான் உலகத்தை நம்ம ஜீவிக்க முடியும். காலம் கொடியதாக இருக்கிற முடியாது, இல்லைன்னா நம்ம ஜீவிக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடிய காலத்திலே நம்ம இருக்கிறோம். அவங்க யாரையும் விதேசிலையும் சரி அவைகளை எப்படி கொல்லணும், எப்படி அவைகளை நாசாரணம் தான் உலக தேடி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு எல்லாரும் ஆண்டவரின் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்து இந்த அக்கினி அபிஷேகத்தை இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதபடி ஒவ்வொரு மக்களும் உயிர்மீழ்ச்சி அடைய ஆவியானுடைய வல்லமை தரித்து கொள்ள அக்கினி அபிஷேகத்தை வேண்டி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர் ஒவ்வொருவருக்கும் பேசியபடியாய் நான் தாழ்மையோடு கேட்டு சொல்ற சாட்சியம் முடிக்கிறேன். ஆமென் ஆமென்.